I'm Dr. Padmapriya from Gleneagles Hospital, Chennai. இன்னைக்கு வந்து என் கூட இருக்கிற பேஷண்ட் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரொபோட்டிக் மூலமா ஒரு 5 kg ஃபைப்ராய்ட்னா கர்ப்பப்பையில இருக்க கட்டி 5 kg ஃபைப்ராய்டை நாங்க வந்து ரொபோட்டிக் மூலமா எங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். நாங்க முதல்ல பண்ணும் போது இது இவ்வளவு பெரிய கட்டின்னு தெரியும், வே பண்ண பிறகுதான் இது 5 kgன்னே தெரிய வந்துச்சு. ஸோ இது ரொபோட்டிக் மூலமா பண்ணது வழியா என்ன பெனிஃபிட்ஸ்னா பேஷண்ட்டுக்கு குவிக்கர் ரிகவரி, லெசர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் ஸ்மாலர் இன்சிஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்துருவாங்க. அவங்க திருப்பியும் ஒர்க்குக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி பெரிய கட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும் போது பெரிய இன்சிஷன் போடணும், பெருசா வயிறை வெட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொபோட்டிக் மூலமா எடுத்தா இவங்களோட லேடிஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி. அண்ட் அவங்க எல்லாருமே சீக்கிரமாவே அவங்களோட ஒர்க்குக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் அவங்க ஃபேமிலி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இந்த சர்ஜரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, கட்டிங்க பெருசா இருந்தாலும் we can do it with keyhole surgery. சின்ன சின்ன இன்சிஷன்ஸ் போட்டுட்டு அவங்கள பேஷண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணது தான் ஒரு நவீன ஒரு இனோவேஷன் இன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இப்போ பண்றோம். ஸோ தட்ஸ் ஹலோ, ஐம் ரம்யா. நான் வந்து டாக்டர் பத்மபிரியா மேம் கிட்ட என்னோட ஃபைப்ராய்டு இஷ்யூக்காக வந்தேன். மேம் சஜஸ்டட் ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ மேம் ஆல்சோ எக்ஸ்பிளைன் மீ அதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு as மேம் எக்ஸ்பிளைன் நிறைய பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. ஸோ வி ஆப்டட் ஃபார் இட். இப்போ சர்ஜரி போது கொஞ்சம் பயமா இருந்தாலும் லைக் த வெரி நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் நான் என்னால் வாக் பண்ண முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெயின் இருந்தது. நர்சஸோட சப்போர்ட்டோட என்ன மேம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டேவே என்னை வாக் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் கூட போஸ்ட் சர்ஜரி கூட லைக் ரொம்ப ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ கேன் பி நார்மல், லைக் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்த் இருந்தது. ஸோ எனக்கு அதுல ஒரு எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ வந்து ரீசெண்டா நான் என்னோட ஒர்க்கும் ஜாயின் பண்ணி ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் மை ஜாப் ஆல்சோ. ஸோ ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. எனக்கு அப்கோர்ஸ் எந்த பெயினுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தா அந்த பெயின் எதுவுமே எனக்கு இல்லை. ரொம்ப நார்மல். சில சமயம் எனக்கு மறந்து கூட போயிடும். Except for that the emotional stress that I went through because of my personal reason, அது மட்டும் தான் இருந்ததே தவிர பிசிக்கலா பார்த்தா எனக்கு எந்த பெயினும் இல்லை. ஐ வாஸ் வெரி நார்மல். 1 வீக்லயே கொஞ்சம் வாக்கிங் போறது அந்த மாதிரி எல்லாமே ஐ ஸ்டார்டட் டூயிங். ஸோ இப்போ ஒர்க்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் கெட்டிங் பேக் டு மை நார்மல் லைஃப் தேங்க்ஸ் டு பத்மபிரியா மேம் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் த ஹாஸ்பிட்டல். இந்த ரொபோட்டிக் சிஸ்டம் நாங்க யூஸ் பண்ணது வந்து டாவின்சி XI. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. ஸோ நிறைய ரோபோட்ஸ்ல இருக்கிறதுல இது மோஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டம். அண்ட் இது எல்லாமே இந்த சர்ஜரிஸ்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்லயே இருக்கு. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பத்தி ஐ டோன்ட் திங்க் ஐ நோ மச் அபவுட் இட், எனக்கு தெரியல. பட் இது வந்து ஓமம் திராக்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல்லயும் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஜிப்மர்ல இருக்கு. ஸோ இதன் புவர் பேஷண்ட்ஸ்க்கு கூட சப்போஸ் அன்அஃபோர்டபிள் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து நீங்க ஓமம் தியார் போனோம்னா ரொபோட்டிக் பண்றாங்க.